முத்தமிழ் முருகர் மாநாட்டை அரசியலுக்காகவும் புதிதாகவும் இதில் கையில் எடுத்தது போல் ஒரு சிலர் கூறி வருவதால் தான் ஏற்கனவே இந்த ஆட்சி ஏற்பட்டதிலிருந்து முருகர் தமிழ் கடவுள் என்ற முருகர் திருக்கோயில்களில் திருப்பணிகளை என்னவெல்லாம் மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதை விளக்குவதற்காகத்தான் இதை எடுத்து கூறினோம். இதில் எந்தவிதமான அரசியலும் இல்லை. ஆன்மீக பாடப்பிரிவு கொண்டு வருகிறது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்யப்படுகின்ற நற்காரியங்களை விட இதுபோன்று மாற்று கருத்து வரும்போதுதான் அந்த செயல் இன்னும் உறுதிப்படுகிறது, தெளிவுபடுகிறது. இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் முழுக்க முழுக்க திருக்கோயிலுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகள், பள்ளிகளில்தான் இதை நாங்கள் துவக்கதாக அறிவித்திருக்கின்றோம். எங்கள் தீர்மானத்திலேயே தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். முருகர் சம்பந்தப்பட்ட இலக்கியங்களில் முருகருடைய இலக்கிய புகழை அறிந்து கொள்வதற்காக அது சம்பந்தமான போட்டிகளை நடத்தி அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்த்தப்படும் என்று கூறியிருக்கின்றோம். ஏற்கனவே திருக்கோயிலின் சார்பில் தொடங்கப்பட்ட இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு துவக்கப்பட்ட 10 கல்லூரிகளில் 4 கல்லூரிகளுக்கு நீதிமன்றம் தடையில்லை என்று அறிவித்ததோடு அதில் சமயம் சார்ந்த வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அதற்கேற்ப சமய சித்தாந்த வகுப்புகள் அந்த கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல் துறையினுடைய இந்து சமய அறநிலையத்துறை கல்லூரிகளில்தான் இந்த சமய வகுப்புகள் துவங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றோமே தவிர அனைத்து கல்லூரிகளிலும் அல்ல. இது முழுக்க முழுக்க திருக்கோயிலுடைய நிதியிலிருந்து, திருக்கோயில் வருகின்ற பக்தர்களுடைய நன்கொடையிலிருந்து நடத்தப்படுகின்ற கல்லூரிகள் என்பதால் அந்த கல்லூரி சார்ந்திருக்கின்ற, அந்த கல்லூரியிலே பயிலுகின்ற விருப்பமுள்ள மாணவர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்துவது என்று திட்டமிட்டிருக்கின்றோம். ஆகவே இது குறித்தும் நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து கூறிய கருத்துக்களுக்கு அவரிடம் விளக்கம் அளித்திருக்கின்றோம். அதேபோல் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர் மதிப்புக்குரிய ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களிடத்திலும் இது குறித்து விளக்கம் அளித்திருக்கின்றோம். இந்த முத்தமிழ் முருகர் மாநாடு என்பதற்கு தெளிவான விளக்கங்கள் மாநாட்டிலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. இது தமிழ் கூறும் நல்லுலகம், தமிழ் கடவுளாக முருக கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ரம்மியமான சூழ்நிலையில் அந்த முருகருக்கு இந்த மாநாடு என்பது வரலாற்றின் ஒரு மைல்கல். கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் எப்படி முருகன் புகழ் இருக்குமோ அதேபோல் இந்த ஆட்சியில் முருகனுக்காக எடுக்கப்பட்ட மாநாட்டினுடைய புகழ் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் முதல்வர் அவர்களுக்கு காலம் தொட்டு இந்த புகழ் அவரை சாரும். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. கலைஞர்கள், அறிஞர்கள், சான்றோர்கள், தமிழ் கூறும் ஆதீனங்கள், நீதியரசர்கள், முன்னாள் நீதியரசர்கள், அரசு அதிகாரிகள், ஏன் இனம், மொழி, மதத்திற்கு அப்பாற்பட்டு கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் கூட இந்த மாநாட்டில் பங்கேற்றது இது ஒரு சமய சார்பற்ற ஒரு மாநாடு அல்லாமல் அனைவரும் பங்கேற்கின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாடு விளங்கியதில் ஒரு சிலருக்கு வயிற்றெரிச்சல் இருக்கத்தான் செய்யும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.